ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவலும் இட்லி மாவும் சர்க்கரை தேங்காய் இவ்வளோ போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி இது. இதை குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். நாங்கள் ஒரு கப்பு வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வெறும் கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுக்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக வரணும், அவ்வளோதான். நல்லா கறியை விட்டுறாமல் நல்லா வறுத்து எடுங்க. நல்லா சூடாகி நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்னும் கொஞ்சம் வறுபடணும் பாருங்கள். நல்லா வறுபட்ட உடனே எடுத்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நல்லா ஆறட்டு. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விடுங்க. அதிகமாக நெய் விட வேண்டாம். தேங்காய் தான் வறுக்க போகிறோம். ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம் போய் லைட்டாக செவந்து வரணும். லைட்டாக செவந்து வந்த உடனே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு ஒரு நேரம் கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தேவையான அளவு ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப்பு தண்ணி விட்டு ஒரு 3/4 கப்பு வெல்லம், நான் வெல்லத்தை பொடி பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா கரைஞ்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். அங்கே வடிகட்டி வச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நல்லா பொடி பண்ணியாச்சு. இது நல்ல கட்டியான அவல்னால கொஞ்சம் இது கட்டியாக தான் இருக்கும், ரவை பதத்தில் தான் இருக்கும். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த வெள்ளை தண்ணியில் போட்டு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம அவல் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ இருக்கட்டும், இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஆறட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஆறிடும். இப்போ எடுத்து பாருங்கள், நல்லா ஆறிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் நெய் விடலை, நம்ம தேங்காய் நிறைய போட்டிருக்கறனால நெய் விடலை. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த உருண்டே இப்படியே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பில் முந்திரி கொதிச்சு விடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் அதே மணத்தோடு இருக்கும் இந்த அவலை வச்சு இப்படி செய்யறதுக்கு. பாருங்கள், எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் இதுக்கு மேல் மாவுக்காக 1 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு நான் நேற்று நைட்டு அரைச்சி வச்ச மாவு தான், அதனால் ரொம்ப புளிக்கல. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். கொஞ்சம் இனிப்பு வேணும், லேசாக உப்பும் இருக்கும் நம்ம அந்த இட்லி மாவில். உங்களுக்கு இட்லி மாவு கொஞ்சம் தண்ணி போல் இருந்தேன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுடுங்க. ஏன்னா கரெக்டாக இருந்து பாருங்கள். இப்போ இந்த உருண்டைகளை நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை அந்த இட்லி மாவில் போட்டு இப்படி நம்ம குழி பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். குழி பணியாரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுடுங்க. பாருங்கள், இதில் ஒவ்வொன்றா எடுத்து இப்படி போட்டுருங்க. நம்மளுக்கு வேறு எந்த மாவும் வேண்டாம், புளிக்காத மாவு வேணும். புளிச்ச மாவாட்டி இருந்து அப்படின்னாக்கி நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாவு வருவோ அந்த மாவு சேர்த்துக்கிடுங்க. பாருங்கள், இப்படி கொஞ்சம் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டு. வெந்த உடனே திருப்பி போடலாம். பாருங்கள், எனக்கு அந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இதை எடுத்துருவோம். எண்ணெய் வடிகட்டி எடுங்க. இதே போல் நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். சீக்கிரமாக செய்து எடுத்துடலாம். நம்மளுக்கு இட்லி மாவு மேல் மாவு தயாரிக்காண்டா, அதனால் சீக்கிரமாக எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு.
நம்ம உள்ளே இருக்க அவல், சர்க்கரை, தேங்காய் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.